உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது டெல்ஃப் ஆல வந்து புரொடக்ஷன் எக்ரித்து. ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால இன்னும் 2, 3 வீடியோ போட்டா இது நல்லா கிளியரா புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் தயார் செய்றேன். 25 மார்க்ல 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் வந்து ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம லெட்டர் எழுதுறது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டெல்ஃப் ஆன்னு சொல்லல. டெல்ஃப் ஆதோல நெறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் வந்து டெல்ஃப் ஆக்கும் அது வந்து எழுதுறதுக்கு பயன்படும் அது. அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே, நாம வந்து ஈஸியா வந்து டெல்ஃப் ஆல வந்து பாஸ் ஆயிடலாம். ஏன்னா நெறைய நேயர்கள் வந்து டெல்ஃப் ஆக்கு வீடியோ போட சொல்றாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவ தயார் செய்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நாம இந்த கேள்வி என்னான்றத பார்க்கலாம். Complétez votre fiche d'inscription de l'hôtel. நீங்க ஹோட்டல்ல தங்குறதுக்கு பதிவு பண்றதுக்காக உள்ள பேப்பர கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த கேள்வியோட அர்த்தம். இதுல வந்து நோம் நம்ம குடும்ப பேரு, ப்ரொனோம் நம்மளுடைய பேரு, நேஷனாலிட்டி நம்மளுடைய குடியுரிமையுடைய இது என்னான்றத கேட்குறாங்க. அட்ரஸ் பர்சனல் நம்மளுடைய அட்ரஸ் என்ன, ப்ரொஃபஷனல் நம்மளுடைய வேலை என்ன, தட் d'arriver à l'hôtel நீங்க எப்ப வந்து ஹோட்டலுக்கு வாரீங்க, தட் த தப்பார் எப்ப வந்து நீங்க ஹோட்டல விட்டு கிளம்புவீங்க, லாங் பார்லே நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க, அவேவும் ஆன் அனிமல் ஏதாவது நீங்க வந்து விலங்குகள் வச்சிருக்கீங்களா, je m'engage à respecter le règlement de l'hôtel சிக்னேச்சர் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹோட்டல் உள்ள கண்டிஷனுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ண சொல்றாங்க. இதுதான் ஹோட்டல்ல உள்ள ஃபார்ம ஃபில் பண்றதுக்கான அப்ளிகேஷனு. இத நம்ம எப்படி ஃபில் பண்றதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரிஜினல் டேட்டாவ தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது டீட்டெயில்ஸ் தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம வந்து எத வேணாலும், எந்த பேர வேணாலும் எழுதலாம். ஆனா, அதுக்கான கரெக்ட்டான ஆன்ஸர மட்டும் எழுதணும். நோம் ராஜு, பிரனோம் கௌதம், நேஷனாலிட்டி அதாவது குடியுரிமை வந்து இந்தியன், அட்ரஸ் பர்சனல் வீட்டு விலாசம் 600 ரூ த ஹால் 69001 லியோன், தொழில் மெக்கானிசியன், டேட் d'arrivée à l'hôtel வந்து நம்ம என்னைக்கு ஹோட்டலுக்கு வாரோம்னா 15/6/2025 டேட் த தப்பார் என்னைக்கு நம்ம வந்து ஹோட்டல விட்டு கிளம்புறோம்னா 20/6/2025 லாங் பார்லே என்னென்ன மொழி பேசுவோம்னா ஆங்கிலே, தமிழ். அவேவு அன் அனிமல் வந்து நீங்க ஏதாவது விலங்குகள் வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு உய் ஜே ஆன் ஷா என்னிடம் வந்து பூனை இருக்கிறது. இறுதியா வந்து உங்களுடைய சிக்னேச்சர். ஏன்னா நீங்க வந்து மேல உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே. அது இல்லாம வந்து ஹோட்டலுடைய சட்டதிட்டங்களுக்கு நீங்க கட்டுப்படுறீங்க அப்படின்றத சம்மதிச்சு ஒரு சிக்னேச்சர் போடுற மாரி இருக்கும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், மொத்தம் 10 லைன நீங்க ஃபில் பண்ற மாரி இருக்கும். அந்த 10 லைனுக்கு 10 மார்க்கு. ரொம்ப ஈஸியா இத எடுக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து இந்த கேள்விக்கான விடைய வந்து எழுதணும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் புரொடக்ஷன் குறித்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
நீங்க வந்து இந்த டாபிக் புரொஜெக்ஷன் கிரீத்துல வந்து 25 மார்க்குக்கு இதுல ரொம்ப ரொம்ப எளிமையா 10 மார்க் வந்து ஈஸியா எடுக்கலான்றதுக்காக தான் இத நான் ரெடி பண்றோம். 25 மார்க்ல 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் வந்து ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. லெட்டர் எழுதுறது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து தெல்ஃப் ஆன்னு சொல்லல. தெல்ஃப் ஆதோல நெறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் வந்து தெல்ஃப் ஆக்கும் அது வந்து எழுதுறதுக்கு பயன்படும் அது. Play Storeல தெல்ஃப் ஆதோல பார்த்தீங்கன்னா, நெறைய லெட்டர்ஸ் இருக்கும். அத நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாவே, நீங்க வந்து ஈஸியா இன்னொரு 15 மார்க்கையும் எடுத்துடலாம். அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே, நம்ம வந்து ஈஸியா வந்து தெல்ஃப் ஆல வந்து பாஸ் ஆயிடலாம். ஏன்னா, நெறைய நேயர்கள் வந்து தெல்ஃப் ஆக்கு வீடியோ போட சொல்றாங்க. அதனால தான் நான் அந்த வீடியோவ தயார் செய்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த புரொதக்ஷன் எக்ரித்துக்கான கேள்வியையும், அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் நாம இப்ப பார்க்கலாம். Vous faites une demande de passeport. Vous remplissez ces formulaires. நீங்க வந்து பாஸ்போர்ட் வந்து எடுக்க போறீங்க. அதுக்கு வந்து இந்த ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. Formulaire à remplir pour l'obtention d'un passeport. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலரு. அதாவது அப்ளிகேஷன். இதுல முதல்ல நோம் குடுத்துருக்காங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொனோமு. நோம்ல வந்து அது சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொனோம் மட்டும் உங்க பேரு மட்டும் என்ன. அடுத்தது டேட் த நெசான்ஸு, லியு த நெசான்ஸு, நேஷனாலிட்டி அதாவது உங்களுடைய குடியுரிமை. சிச்சுவேஷன் த ஃபெமி அதாவது நீங்க வந்து கல்யாணம் ஆனவரா? அப்படின்ற மாதிரி என்ன நிலைமையில இருக்கீங்க? நோம்பர் தாஃபம், ப்ரொஃபஷன், உங்களுடைய அட்ரஸு, தாய் உங்களுடைய ஹைட்டு, கலர் த ஜியோ அதாவது உங்க கண்ணோட கலரு. இப்ப இதில உள்ள வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப வந்து நீங்க ராம்ப்ளீட் பண்றதுக்கும் இத வந்து ஈஸியா தான் இருக்கும். வாங்க இப்ப இத எப்படி நம்ம ராம்ப்ளீட் பண்றதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நம்ம முதல்ல நோம், குடும்ப நேம் வந்து நமக்கு தேவையில்ல. அதுல இன்ட்டு போட்டுருக்காங்க. அத எழுத வேணான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிறநோம். அதாவது நம்மளுடைய பேர் என்னன்னா, இதுல நான் வந்து ராணி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டேட் த நெசான்ஸ் உங்களுடைய பிறந்த நாளு 12/12/1990. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லியூ த நெசான்ஸ் நீங்க எந்த இடத்துல பொறந்தீங்க? இதுல வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு பக்கத்துல ஒண்ணே ஒண்ணு நான் விட்டுட்டேன். நம்ம சொல்றதா இருந்தா, அது வந்து ஆந்த் அதாவது எந்த நாடு அப்படின்றத சொல்லணும். நீங்க எழுதுற மாரி இருந்தா, எந்த ஊர்ல பொறந்திருக்கீங்க அப்படின்ற மாரியும், அந்த நாட்டையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து நேஷனாலிட்டி. நீங்க எந்த குடியுரிமைய சேர்ந்தவங்க? இதுல நான் இந்தியன், அதாவது ஆந்தியன்னு சொல்லியிருக்கேன். சிச்சுவேஷன் த ஃபெமி உங்களுடைய குடும்ப நிலைமை. நீங்க தனியா இருக்கீங்களா? மேரேஜ் ஆயிருக்கீங்களா? எப்படின்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நான் வந்து மரியே அப்படின்னு போட்டிருக்கேன். நோபுரு தாஃபான் உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? அப்படின்ற மாரி இதுல சொல்லியிருக்காங்க. நான் அதுல வந்து 2ன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷன் வந்து வேலை வந்து ஷெஃப் அப்படின்றது மாரி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் வந்து 750 புல்வார் த சார்ல் 75005 பாரிஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தாய் உங்களுடைய உயரம் 175. அடுத்தது வந்து உங்க கண்ணோடைய நிறம் வந்து மரம் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக இத சொல்லியிருக்கேன்.
இதுல எந்தெந்த வார்த்தைக்கு என்னென்ன வரும்ன்றத பார்த்து நீங்க தான் வந்து எழுதுற மாரி இருக்கும். இத நீங்க கொஞ்சம் அடிக்கடி பிராக்டிஸ் செய்வதன் மூலமா, நீங்க வந்து ஈஸியா 10 மார்க் எடுத்துடலாம் இதுல. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து டெல்ஃபு ஆல வந்து புரொதக்ஸின் எக்ரித்த பார்க்க போறோம். டெல்ஃபு பொறுத்தவரைக்கும் புரொதக்ஸின் எக்ரித்துல 25 மார்க்ல இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல நீங்க வந்து கண்டிப்பா 10 மார்க் எடுத்துடலாம். ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கோம். அதனால இன்னும் 2, 3 வீடியோ போட்டா இது நல்லா கிளியரா புரியுன்றதுக்காக தான் இந்த வீடியோவ நான் தயார் செய்றேன். 25 மார்க்ல 10 மார்க் இது. ரிமைனிங் 15 மார்க் வந்து ஏற்கனவே நெறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. லெட்டர் எழுதுறது. அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து டெல்ஃபு ஆன்னு சொல்லல. டெல்ஃபு ஆதோல நெறைய வீடியோ இருக்குது. அதே வீடியோ தான் வந்து டெல்ஃபு ஆக்கும் அது வந்து எழுதுறதுக்கு பயன்படும் அது. அதனால இது 2த்தையும் நம்ம பார்த்தாவே, நாம வந்து ஈஸியா வந்து டெல்ஃபு ஆல வந்து பாஸ் ஆயிடலாம். ஏன்னா நெறைய நேயர்கள் வந்து டெல்ஃபு ஆக்கும் வீடியோ போட சொல்றாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோவ தயார் செய்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுல நாம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து பொதுவா வந்து நோமு, ப்ரொனோமு அதாவது பிறந்த ஆண்டு, நம்மளுடைய நேஷனாலிட்டி, அட்ரஸு, இதே மாரி வேலை செய்யறது, இதே மாரி தான் காமனான கேள்வி தான் வந்து இதுல இருக்கும். இத நம்ம வந்து பார்த்த உடனே இத எழுதி பழகிக்கிறது மூலியமா, நம்ம ஈஸியா இந்த கேள்விக்கான பதில எழுதிடலாம். இப்ப நாம கேள்விய பார்க்கலாம். Vous êtes Gil Lamarck et vous voulez vous inscrire à la bibliothèque. Remplissez ces formulaires. நீங்க கில் லாமர்க்கு, நீங்க நூலகத்துக்கு சென்று உங்களுடைய பதிவ செய்ய போறீங்க. அப்ப அவங்க ஒரு பேப்பர் தராங்க. அந்த பேப்பர்ல உங்களுடைய டீட்டெயில்ஸ சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த கேள்வியோடைய அர்த்தம். இதுல பார்த்தீங்கன்னா, 10 கேள்வி இருக்கு. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் நாம 1 மதிப்பெண் ஈஸியா பெறலாம். முதல்ல நோமு, உங்களுடைய குடும்ப பேரு. பிரனோமு, உங்களுடைய பேரு. டேட் de naissance வந்து உங்களுடைய பிறந்த தேதி. உங்க நேஷனாலிட்டி வந்து நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது. அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸு. டெலிஃபோன், அதாவது உங்களுடைய தொலைபேசி. அட்ரஸ் மெயில், உங்களுடைய மின்னஞ்சல். புரொஃபஷன், உங்களுடைய தொழில். லாங் பார்லே, நீங்க என்ன லாங்குவேஜ் அதாவது மொழி பேசுவீங்க. டேட், அதாவது தேதி, இன்னைக்குள்ள தேதி. இதுல நாம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க உங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய பேரு, அட்ரஸ் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய ஒரிஜினல் பேர தான் குடுக்கணும்னு எக்ஸாமுக்கு அவசியம் இல்ல. அத நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன்னா, அதையே அப்படியே எழுதினாலும் எந்தவித தவறும் கிடையாது. சில இதுல வந்து அவங்க பேர குடுத்துருவாங்க. சில டீட்டெயில்ஸ குடுத்துருவாங்கன்ற பட்சத்துல, நாம அந்த பேர தான் எழுதணும். சில இதுல காமனா கேட்காம, "இத மட்டும் ஃபில் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களோட பேர குடுக்காம, எந்த பேர வேணாலும் நாம குடுக்கலாம். தப்பில்ல. இப்ப நாம இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். இப்ப நோம், குடும்ப பேரு.
நம்ம அவங்களே குடுத்துருக்கிறதுனால, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து கில்லுன்றது நான் நேமா வச்சிருக்கேன். ப்ரெனோம் வந்து லாமார்க். டேட் த நெசன்ஸ் வந்து 12/12/1995. உங்களுடைய குடியுரிமை வந்து ஃப்ரான்சேஸ், அதாவது பிரெஞ்சு குடியுரிமைன்னு சொல்லியிருக்கோம். அட்ரஸு 800 ரூ. த ஹால் 75001 பாரிஸ். டெலிஃபோனு 11 22 33 44 55 66. அட்ரஸ் மெயில் abcd@gmail.com. ப்ரொஃபஷன் அதாவது வேலை வந்து மியூசிஷியன், அதாவது இசைக்கலைஞர். அடுத்தது நீங்க என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? தமிழ், இங்கிலீஷ், பிரெஞ்சு. தேதி 12 பிப்ரவரி 2025. அவ்வளோதாங்க. இத எழுதுனா 10 மார்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃப் A1உடைய ப்ரொடக்ஷன் எக்ரித்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேள்வி டெல்ஃப் ஆவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எக்ரித்துல வந்து 10 மார்க்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது. வாங்க இப்ப நம்ம அந்த கேள்வியும், அதற்கான பதில எப்படி எழுதுறதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு நீச்சல் குளத்துக்கு நம்ம ஆஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு ஃபார்ம தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Puis d'inscription au stage d'apprentissage de la natation. Dispositif du 1er au 20 mars 2025. இது வந்து நீச்சல் குளத்துக்கான ஆஸ்கிரிப்ஷன் ஃபார்மு. இது வந்து 1ஆம் தேதியிலேருந்து 20 மார்ச் 2025க்குள்ள நடக்கக்கூடியதற்கான இந்த ஃபார்ம நம்ம ஃபில் பண்ணி குடுக்கணும். இதுல நாம பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய டீட்டெயில்ஸு, மத்தபடி என்னென்ன இந்த ஃபார்ம்ல கேள்வி கேட்டிருக்காங்களோ, அத நாம நிரப்பணும். இதுல முதல்ல மதாம் ou monsieur பிராக்கெட்ல நோம், ப்ரொனோம். இதுல பேரண்ட்ஸ் உடைய பேர ஃபில் பண்ணணும். சர்டிஃபியே que l'enfant நோம், ப்ரொனோம். இது வந்து அந்த நீச்சல் கத்துக்கக்கூடிய ஆளுடைய டீட்டெயில்ஸான பேரு, ப்ரொனோம இதுல ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நே லு வந்து அவங்களுடைய பொறந்த டேட்டு, வருஷம்லாம் அதில சொல்லணும். கிளாஸ் எந்த வருஷம் படிக்கிறாங்க, அட்ரஸ்ஸு உங்களுடைய விலாசம், வீல் எந்த ஏரியா நீங்க, கோட் போஸ்டால் உங்களுடைய ஏரியாவுடைய நம்பர் என்ன, பேயி இப்ப நீங்க இருக்கக்கூடிய நாடோடைய பேர் என்ன, டெலிஃபோன் ஃபிக்ஸு அதாவது உங்க வீட்டுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன, டெலிஃபோன் போர்ட்டாபிள் உங்களுடைய செல் நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோம் த லெக்கோல் அதாவது உங்க பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுடைய பேர் என்ன, அட்ரஸ் த லெக்கோல் அந்த பள்ளியினுடைய அட்ரஸ் என்ன, கோட் போஸ்டால் அதனுடைய அந்த வீலுடைய கோட் நம்பர் என்ன, வீல் அந்த சிட்டியோடையோ, கிராமத்தோடையோ பேர் என்ன, டெலிஃபோன் அந்த ஸ்கூலுடைய தொலைபேசி நம்பர் என்ன, அட்ரஸ் எலக்ட்ரானிக்
அந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் ஏதாவது இமெயில் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது choix du créneau. எந்த நேரத்த நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? 8h 9h அதாவது 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். 9h 10h 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். 10h 11h 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். 11h midi 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். j'autorise mon enfant à l'entrée seul. oui, non. அதாவது என் குழந்தைய திருப்பி தனியா வர்றதுக்கு பர்மிஷன் குடுக்குறேன். ஆமா, இல்ல. j'autorise à utiliser les photos prises dans le cadre de sur lequel mon enfant pourrait apparaître. oui, non. இது வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதாவது நீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது. ஃபே ஆ உங்களுடைய ஊரு, லு இன்னைக்கு டேட்டு. அவ்வளோதான். இப்ப உங்களுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் எழுதுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க நான் ஒரு சாம்பிள் ஆன்ஸர உங்களுக்கு சொல்றேன். அதுபடி தான் நீங்க வந்து உங்களுக்கு உள்ளது என்ன இருக்குதோ அத நீங்க எழுதிக்கலாம். இதுல மதாம் ஓ மிஸ்யூ அவங்க பேர்ல ராணி ராஜு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதுல ராணின்றது ப்ரொனோமு, ராஜுன்றது நோம் த அடுத்தது அந்த குழந்தையோடைய பேரும், அதனுடைய குடும்ப பேரும் எழுதணும். அதுல தான் வந்து ரவி ராஜு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீலு அவங்களுடைய பிறந்த வருஷம் 25 மார்ச் 2014. இப்ப கிளாஸ் வந்து அவங்க எது படிக்கிறாங்கன்னா, நான் வந்து CM2 அப்படின்றது போட்டிருக்கேன். அடுத்தது அட்ரஸ் வந்து 800 ரூ பால்செசன். எந்த வில்ல அவங்க இருக்காங்கன்னா, பாரிஸ். அடுத்தது கோட் போஸ்டால் வந்து 75 010. பேய் அதாவது அவங்க இப்ப இருக்கிற நாடு வந்து பிரான்ஸு. அவங்களுடைய வீட்டு நம்பர் வந்து 11 22 33 44 55. அவங்களுடைய செல் நம்பர் வந்து 66 55 23 00 11. அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து abc@gmail.com. அந்த பசங்க படிக்கிற ஸ்கூலுடைய பேர் வந்து பப்லோ நெருடா. அந்த ஸ்கூலுடைய அட்ரஸ் வந்து 60 புல்வார் சார்லு. அதனுடைய கோட் போஸ்டால் வந்து 75012. அந்த ஸ்கூலுடைய டெலிஃபோன் நம்பர் வந்து 11 35 45 00 88. அந்த ஸ்கூலுடைய இமெயில் அட்ரஸ் abcd@gmail.com. நாம சூஸ் பண்ற நேரம் வந்து இதுல நான் வந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுல முதலாவது நான் வந்து நீச்சல் குளத்துல பசங்கள விட்ட பிறகு அவங்களே தானா திரும்பி வர்றதுக்கு பர்மிஷன் குடுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுல முதல்ல வந்து நான் நோ சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து நீச்சல் குளத்துல அவங்க நம்ம பசங்கள ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக பர்மிஷன் நான் குடுக்குறேன் அப்படின்றத வந்து ஆமா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபே ஆ அதுன்றது நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது வந்து பாரிஸ்ல. இன்னைக்கு டேட் வந்து 10/2/2025. இப்படிதான் நாம இந்த லெட்டர நம்ம எழுதணும். இந்த லெட்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்.